மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூன் 26ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். நம்மளோட நடப்பு செய்திகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான நடப்பு செய்தியில் சப்ஜெக்ட் லிங்க் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கும் அதில் மிக்ஸ் பண்ணி கேட்குறாங்க. அதனால் எதுவுமே விடாமல் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட்டு பழசு எல்லாமே லிங்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரியாமா? ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜூன் 26ஆம் தேதிக்குரிய தலைப்பு செய்திகள். சரியா? தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு பாயிண்டே சூப்பரான செய்தி பாருங்கம்மா. உளவுத்துறையின் புதிய தலைவர், இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஐபி அமைப்பிற்கு புதிதாக ஒரு தலைவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யார் இப்போ கரண்ட்ல தலைவராக இருக்கிறாங்க, இந்த அமைப்போட முக்கியமான வேலை என்ன, ஐபி அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது, ஓகேவா அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துட்டு, அடுத்தபடியாக இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க முதல் 3 நிறுவனங்கள் எவை, யார் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க, டாப் 3ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த டாப் 3ல முதலிடத்தை பெற்ற தேசிய பங்குச்சந்தை பற்றி ஒரு சில முக்கியமான குறிப்புகளை பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான நடப்பு செய்தி, பாஸ்போர்ட் இந்திய குடியுரிமையை நிரூபிக்கும் ஒரு சான்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில், எந்த சட்டத்தில் அந்த பாஸ்போர்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, எல்லாமே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்க? பார்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு திட்டம், அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம், AAY திட்டம் சொல்லுவாங்க. எப்போது தொடங்கப்பட்டது, என்னோட நோக்கம் என்ன, யார் பிரதமராக இருக்கும்போது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது, எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்வியோடு நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா? சூப்பர். தொடர்ந்து பார்க்கலாமா? இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் விரிவான செய்திகள். விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உளவுத்துறையின் புதிய தலைவர். சரியா? மத்திய உளவுத்துறை, சரி, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. அதை இது ஆரம்பிக்க முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்னொன்று இருக்குது, ரா. சரியா? இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னா ஷார்ட்டா ஐபின்னு சொல்லுவாங்க, ரா ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஐபிக்கும் ராவுக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐபி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள இன்டர்னலா, சரி, இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்திய அரசுக்கு எதிராக நடக்கும் தீவிரவாத ஒரு சதி செயல்களை முறியடித்து, ஓகேவா, சூப்பரான ஒரு பணிகளை மேற்கொள்வது யாரோட வேலைமா, ஐபியோட வேலை. ரா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு எதிரான சதிகளை கண்டுபிடித்து முறியடிப்பது யாரோட வேலை, ரா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரியாமா? ஓகே, சரி. இப்போ பாருங்க, இந்த ஐபி அமைப்பில், ஓகேவா, முக்கியமான வேலை நம்ம சொன்னது, உள்நாட்டில் உளவு பார்க்கும் பணிகளை ஐபி மேற்கொள்கிறது. தற்போது அந்த துறையின் தலைவராக இருப்பவர் திரு தபன்குமார் டேகா அவர்கள். இவருடைய பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. அதனால தான் அடுத்த தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு மகேஷ் தீட்சித் IPS ஆஃபீஸர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் யார் நியமனம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு. சரி, அமைச்சரவை நியமனங்கள் குழு தான் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? இவர் 1993ஆம் ஆண்டின் ஆந்திர பிரதேச பிரிவு IPS அதிபர் ஆவார். சரியா? யார் இந்த உளவுத்துறைக்கு ஐபி அமைப்புக்கு தலைவராக வராங்களோ அவங்களுக்கு பதவிக்காலம் 2 ஆண்டுகள் இருக்கும். தேவைப்பட்டால் இவங்களுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்படும், மறந்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்திமா. உள்நாட்டு தீவிரவாத செயல்கள், சரியா, சதி செயல்களை முறியடிப்பது ஐபியோட வேலை. அவருடைய தற்போதைய தலைவர் தபன்குமார், புதிய தலைவர் மகேஷ் தீட்சித், மறந்துறாங்க. சரியா? சரி, அப்படின்னா அந்த ஐபி அமைப்புனா என்ன, அதற்கான பணிகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக லைட்டாக பார்த்துக்கலாமா? இந்திய உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க, சரி, இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் பாருங்க, 1887. சரியா? எப்போவே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு, மறந்துடாங்க. சரிங்களா? இந்த CBI, ரா அமைப்பு இருக்குது, சரி, CRPF இருக்குது, ITBP இருக்குது, NSG இருக்குது, NIA இருக்குது, இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. நம்ம எல்லாமே கிளியராக ஒரு சிறப்பு வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அது எல்லாத்துலேயும் ரொம்ப பழசு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுதான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான். என்னோட தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்கு, மறந்துடாதீங்க. உருவாக்கப்பட்ட வருஷம் 1887. சரியா? இதன் ஆரம்ப தோற்றம் 1985ஆம் ஆண்டில் மேஜர் ஜெனரல் சார்லஸ் மெட்காஃப் மெக்ரிகோ, சரியா, அவர்களால் தான் இது உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய இந்திய ராணுவ உளவு பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டது. முறைப்படி செயல்பட தொடங்கிய வருஷம் 1887. யார் பேர் இல்லை, எந்த வருஷம் அப்படின்னு கேட்கலாம். கவனம் பாருங்க இந்த ஐபி அமைப்பு தொடர்பாக. ஐபி என்பது இந்தியாவின் முதன்மையான உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் உளவு அமைப்பாகும். சரியா? இது எந்த அமைச்சகத்திலும் செயல்படுகிறது, உள்நாட்டுக்குள்ள அப்படின்னாலே உள்துறை அமைச்சகம், மறந்துடாதீங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கிடையாது, மாற்றி போட்டக்கூடாது. சரிங்களா? ஓகே, சூப்பர். இது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் உளவு செயல் பணிகளை மேற்கொள்கிறது. ஞாபகம் வச்சுக்கோமா, ஐபி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து, இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க முதல் 3 நிறுவனங்கள். இந்த பட்டியலை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் வங்கியின் கீழ் செயல்படும் இந்த பர்கண்டி பிரைவேட் மற்றும் ஹரூன் இந்தியா 500, இந்த 2 நிறுவனங்கள் வேற வேற 2 பேர் சேர்ந்து தான் இந்தியாவின் மதிப்புமிக்க, ஓகேவா, 3 நிறுவனங்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. சரி, நிறைய வெளியிட்டிருக்காங்க. நம்ம டாப் 3 மட்டும் பார்க்க போறோம். இல்லை, யார் டாப்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NSE, சரி, தேசிய பங்குச்சந்தை என்று அழைக்கப்படும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இதில் டாப்ல வந்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுங்களா? ஓகே, இந்த பட்டியலில் செகண்ட் பிளேஸ்ல NSE அமைப்பிற்கு பிறகு செகண்ட்ல இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. சரியா? இந்தியாவில் இந்த
கோவிட்-19 டைம்ல அதிக எண்ணிக்கையில் எந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசிமா சொல்லுங்க, நீங்க எந்த தடுப்பூசி போட்டீங்க? ஞாபகம் இருக்குதா? கோவிட்-19 டைம்ல என்ன தடுப்பூசி போட்டீங்க ஞாபகம் இருக்குதா? சரியா, சீரம் நிறுவனம் தயாரித்த, இந்தியாவில் தயாரித்த கோவிஷீல்டு தான் அதிக எண்ணிக்கையில் செலுத்தப்பட்டது. சரியா, கோவேக்சின் என்பது இந்தியாவில் முதல் முறையாக செலுத்தப்பட்டது. இந்த சீரம் நிறுவனம், அதாவது அஸ்ட்ராசெனகா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 2 பேர் சேர்ந்து தான் இந்த கோவிஷீல்டுங்கிற தடுப்பூசி உருவாக்கியிருந்தாங்க. அது இந்தியாவில் தயாரித்த நிறுவனம் இந்த சீரம். அந்த சீரம் தான் சரியா புனே நகரில் தலைமையிடமாக செயல்பட்டு வருகிறது. இந்த சீரம் 2ஆம் இடத்துல இருக்குது. சரியா, 3rd பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா அதானி. சரியா, அதானி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அப்போ யார் டாப்ல இருக்கா? என்எஸ்சிக்கு அடுத்து சீரம், அடுத்து அதானி ப்ராப்பர்ட்டிஸ். ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா, ஓகே. சரி, இந்த டாப்பில் வந்து அந்த தேசிய பங்குச்சந்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பாருங்கள். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க? அதுக்கு NSEன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த NSE அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 1992. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் அமைந்துள்ளது. இந்த பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தையில் இருக்க அந்த குறியீட்டு எண், அந்த இண்டெக்ஸ்க்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா Nifty 50 அப்படி சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்களா, Nifty 50. ஓகேவா? இந்த NSE அமைப்பானது, பங்குச்சந்தை நிறுவனமானது உலகளவில் முதல் 5 இடங்களுக்குள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அதோட மதிப்பின் அடிப்படையில். ஞாபகம் மறக்கக்கூடாதுங்க. இந்த சந்தையானது, இந்த பங்கு சந்தையானது பார்த்தீங்கன்னா இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தால் முழுமையாக கண்காணிப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. இது செபி அமைப்பு, இந்திய பங்கு சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் அமைப்பு எதுமா? செபி அமைப்பு. இந்த செபி அமைப்பு 1988ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரி, 88ல் உருவாக்கப்பட்ட பிறகு 92ஆம் ஆண்டு செபி சட்டத்தின்படி அது சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றப்பட்டது. எப்போ? 1992ல். அதே 1992 தான் எது உருவாக்கப்படுகிறது? தேசிய பங்கு சந்தை. தேசியங்கிற வார்த்தை பார்த்துட்டு நேராக டெல்லி பக்கம் போயிடாதுங்க. தேசிய பங்கு சந்தை, மும்பை பங்கு சந்தை, செபி அமைப்பு 3க்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, மும்பையில் இருக்கு. மக்களை மறந்துடாதீங்க. சரிங்களா, ஓகே, சூப்பர். அடுத்தபடியாக இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ஒரு முக்கியமான அப்டேட் பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ். பாஸ்போர்ட் குடியுரிமையை நிரூபிக்கும் ஒரு சான்று கிடையாது. இதே மாதிரி ஆதார் அட்டையை சொல்லியிருந்தாங்க. ஞாபகம். சரியா, கடவுச்சீட்டு என்று அழைக்கப்படும் இந்த பாஸ்போர்ட் என்பது, ஓகேவா, ஒருவரின் குடியுரிமையை நிரூபிக்கும் இறுதி சான்றாக ஒருபோதும் கருதப்படாது என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஓகேவா, கடவுச்சீட்டு சட்டம், இதை நோட் பண்ணிக்கமா, கடவுச்சீட்டு சட்டம். சரி, பாஸ்போர்ட் ஆக்ட் 1967. சரியா, அதன்படி ஒரு நாட்டில் குடியுரிமை இல்லாதவர்களுக்கும் கடவுச்சீட்டை வழங்க முடியும் சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நாட்டோட இப்போ இந்தியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனாக இல்லைனா கூட அவங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்க முடியும். அதனால இந்த பாஸ்போர்ட்டை வந்துட்டு அவர் இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கான, அந்த குடியுரிமை நிரூபிப்பதற்கான ஒரு இறுதி சான்றாக கருத முடியாது. ஏன்னா 1967 சட்டத்தில் ஒரு நாட்டில் குடியுரிமை இல்லாதவர்களுக்கும் கடவுச்சீட்டு வழங்கப்படுகிறது. அதனால நாங்கள் வந்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு பயண ஆவணமாக மட்டுமே கருதுவோம் தவிர இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இறுதி சான்றாக கருத முடியாதுன்னு யார் சொல்லியிருக்கிறா? இந்திய அரசு, அதாவது மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஓகே, ஞாபகம் வச்சுக்கோமா. அதே மாதிரி குடியுரிமைக்கான ஆதாரங்கள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கடவுச்சீட்டு குடியுரிமை ஆவணம் அல்ல என்பதை இதுக்கு முன்னாடி சரியா மும்பை உயர்நீதிமன்றம் 2013ஆம் ஆண்டில் அளித்த தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா. அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம். சரி, இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த திட்டம் ரொம்ப வருஷம் நியூஸ்ல வரும் கண்டிப்பாக. ஓகேவா, பாருங்க, அந்தியோதயா அன்ன யோஜனா. சரியா, அந்தியோதயானாலே ஏழைகளுக்கு அப்படின்னு அர்த்தம், அன்னம்னா சாப்பாடு, உணவுன்னு அர்த்தம். சரி, ஏழைகளுக்கான ஒரு உணவு திட்டம், ஷார்ட்டா AAY. திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 25, 2000. சரி, டிசம்பர் 25 யாருடைய பிறந்த நாள்மா? இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள். டிசம்பர் 25 இந்தியாவில் நல்லாட்சி தினம், சரி, குட் கவர்னன்ஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா, ஓகே, சூப்பர். இந்த இடத்துல போனஸ் கேள்வி, இந்தியாவில் முதல் முறையாக தேசிய நல்லாட்சி தினம், சரி, குட் கவர்னன்ஸ் டே என்பது எந்த ஆண்டு முதல் முறையாக கொண்டாடப்பட்டது? சரிங்களா, இதற்கான பதில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன குழு BJP பீரியட்ல தான் இது வந்து கொண்டாடினாங்க ஃபர்ஸ்ட் டைம். சரியா, வாங்கம்மா. டிசம்பர் 25, 2000 இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சரி, அகைன் ஒரு போனஸ் கேள்வி, வாஜ்பாய் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? இதையும் சொல்லுங்க. என்ன வாய்ப்பு கிடைக்கும் சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், விட்டுறாதீங்க. சரிங்களா, சரி, இந்த AAY அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னா ஏழை எளிய மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல். 2013ஆம் ஆண்டில் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்தியாவுக்கு அனைவருக்கும் உணவு தானியங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு தான் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா, இந்த AAY திட்டம் என்பது ஏழை குடும்பங்களுக்கு அதிகப்படியான மானிய விலையில், சரி, ஃப்ரீ இல்லாம அதிகப்படியான மானிய விலை, குறைந்தபட்சம் சரியா ஒரு காசை வாங்கிட்டு அந்த உணவு தானியங்களை வழங்குறாங்க. அந்த திட்டம் தான் AAY திட்டம். இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? அது யார் வந்துட்டு அந்த அமைச்சராக அந்த டைமில் இருக்கும்போது தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சரிங்களா மத்திய உணவு மற்றும் குடிமை வழங்கல் துறை அமைச்சராக இருந்த ஸ்ரீ விஷ்ணு அவர்கள். சரி, விஷ்ணு அவர்களால் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சரிங்களா, இந்த திட்டம் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் மாநிலம், ராஜாக்கள் மாநிலம்,
ஆனால் ஏழைகளுக்கான திட்டம் மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் 1 கிலோ அரிசிக்கு ரூபாய் 3 மற்றும் 1 கிலோ கோதுமைக்கு ரூபாய் 2 என்ற அதிக மானிய விலையில் 35 கிலோ வரைக்கும் அந்த உணவு தானியங்கள் மற்றும் சில உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? என்ன திட்டம்? அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிமா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்திய உளவுத்துறையின் சரியா புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த ஐபி அமைப்பு, இன்டெலிஜென்ஸ் பியூரோ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? அடுத்த தேர்ட் கொஸ்டின், ஐபி மற்றும் ரா இந்த 2 அமைப்புகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் என்ன? 2 பேருக்கு என்ன வேலை அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க போதும். ஃபோர்த் கொஸ்டின், தேசிய பங்குச்சந்தை எப்போது உருவாக்கப்பட்டது? ஃபிஃப்த் கொஸ்டின், அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது கேள்வி, கடவுச்சீட்டு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான பதில்களை சூப்பராக சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள். இன்னும் நிறைய நம்ம போக வேண்டியது இருக்குது. எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் வேலைகள் சரியா? காஞ்சிபுரம் சொந்த ஒரு திருநெல்வேலி விருதுநகர் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதுனால, பர்சனல் விஷயத்தினால சுற்றிட்டு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒர்க் வந்து கரெக்டாக பண்ண முடியல. தயவுசெய்து வச்சுக்காங்க. எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஒரு சில பேர் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை தனியாக ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வீடியோவை நம்ம ஸ்பெஷல் வீடியோ நம்ம போட போகிறோம். சரிங்களா? ஸ்கீம்ஸும் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? எப்போ? இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் நீங்கள் நம்ம இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் கிளியர் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? இந்த வீடியோ கிளியராக பார்த்துட்டு தேவையான அந்த பதில்களை சூப்பராக சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.